ஏசாயா 26 20 21 சில வசனங்கள். என் மக்களே, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். கடும் சினம் தணியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர்தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார். மண்ணுலகம் தன் இரத்த பலியை வெளிக்கொணரும். அதில் கொலை செய்யப்பட்டவர்களை இனியும் அது மூடி மறைக்காது. அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாளால் லிவ்யதான் என்னும் விரைந்தோடும் பாம்பை நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். இவ்வாறு இதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது காலத்தின் முடிவு காலத்தில் இருப்பதால் எங்கும் போர் முழக்கமும் ஆபத்து செய்திகளும் பிரிவினைகளும் நோய்களும் கேள்விப்படுகின்றோம். மரண ஓலங்கள் கேள்விப்படுகின்றோம். இவ்வாறாக இருக்கின்ற இந்த காலத்திலே மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எனவே என் மக்கள், நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள். கடும் சினம் தணியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்றும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கடவுளுடைய சினம் தணியும் வரை அவருடைய மக்கள் ஒளிந்து கொள்வது நல்லது என்று இதிலிருந்து மிக தெளிவாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. மேலும் லிவ்யதான் என்னும் வலிமை மிகு அந்த பாம்பை, விரைந்தோடும் பாம்பை, நெளிந்தோடும் பாம்பை வலிமை மிகு வாளால் தண்டிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்விதமான ஆபத்து காலத்திலே நாம் மிக கவனமாக நம்முடைய நினைவுகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.